Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டேல்ஸ் ஆஃப் டீமன்ஸ் அண்ட் காட்ஸ் எபிசோட் 6. இந்த எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, அசால்ட்டா ஒரு கோட்டை கொண்டு இருப்பாங்க. அந்த கோட் உடம்புல இருக்கிற எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. ஏன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் தானே, அது உடம்புல இருக்கிற எல்லா பொருளுமே பாத்தீங்கன்னா காசு தான். நம்ம வடிவேல் தயார் சொல்ற மாதிரிதான் அதோட எச்சனே பல லட்சம் போகும் அப்படின்னு பாருங்க. அது மாதிரிதான் இவங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோட 2 கொம்பு 1000 ரூபாய் போகும் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா இந்த டீமன் கிறிஸ்டல் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் போகும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த தோலே 1000 ரூபாய் போகும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்துல சத்தமா சிரிக்கிறான், நம்ம பணக்காரனாக போறோம் அப்படின்னுட்டு. இதை பார்த்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் ஹீரோக்கும் தூக்கி வாரி போட்டுருது. உடனே அவன் வாயை மூடிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் தலையிலேயே ஒரு கொட்டு வைக்கிறான். ஏண்டா நீ கத்துல இருக்கிற எல்லா மாசம் வந்துருச்சுன்னா நம்ம கலர் என்னத்துக்கு வருது அப்படின்னு சொல்ல, மன்னிச்சிருங்கப்பா சந்தோஷத்துல கட்டிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க பாத்தீங்கன்னா பிளான் பண்றானுங்க, நம்ம இப்படியே அட்டாக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பணக்காரனா எல்லாம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்க, இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா இந்த காசை வச்சுக்கிட்டே நான் டியூஷன் ஃபீஸை கட்டிடுவேன், பத்தாவதுக்கு என் ஃபேமிலியோட லோனையும் அடைக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ சொல்றான், வாங்க இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஹண்ட் தான் பண்ண போறோம் அப்படின்னுட்டு ஒருத்தரா ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாளாக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட கூட வந்தவன் பாத்தீங்களா, அவன் நல்லாவே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா நம்ம ஹீரோட க்ளோஸ் பண்ணிருக்கான் பாருங்க, அவன் ஷூட் பண்றன்னு பேர்ல ஷூட் பண்ண அந்த ஆடு பாத்தீங்கன்னா உஷாராயிட்டு திருப்பியும் அவனை தேத்திட்டு வருது டீமனிக் பவரோட. அதாவது அவனை பார்த்தா மட்டும்தான் அது இடிச்சு வாய மாதிரி தெரிஞ்ச போல இருக்கு. பார்த்த உடனே காண்டாயிட்டு இருந்தது. உடனே நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா காப்பாத்திடுறாங்க. இவனுங்க பாத்தீங்கன்னா கணக்கில்லாம நைட்டு ஃபுல்லா ஆன் பண்ணிட்டு தூங்கி விளையாடுறாங்க கிளாஸ் ரூம்ல. அதுக்கிட்டையும் கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி இந்த கோட் மான்ஸ்டர் வந்து கணக்கு கம்மியாயிட்டே வருது, ஒருவேளை டீமனிக் டைகர் அங்க வந்து அட்டாக் பண்ணிடுச்சான்னு தெரியல அப்படின்னு பேசும்போது இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா இல்ல ஆல்ரெடி செக் பண்ணாங்களா, ஆனா அது மாதிரிலாம் எதுவும் இல்லையா, ஏன் குறையுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது காரணம் நம்ம ஆளுங்க தானே. அவன் பாத்தீங்கன்னா திருப்பியும் நைட்டு ஹண்டிங் போறானுங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவன் கூட தான் பாத்துங்க, அவன் மட்டும்தான் ஹண்ட் பண்றான். அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அவனை வெறும் சும தங்கியா மாத்திட்டானுங்க. ஏன்னா அவன் ஆன் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, இவன் குறி மிஸ் பண்ணுவான், உடனே அடுத்து எத்திக்கிட்டு வரும். சும்மா வந்தா பரவாயில்ல, அது ஸ்பிரிச்சுவல் பவர் ரிலீஸ் பண்ணிட்டே வரும், இது வந்து மதம் தெரிஞ்சா ரிஸ்க் அப்படின்ட்டு அவனை வெறும் கேரி பேக் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்படி நாட்கள் ஆக பாத்தீங்கன்னா அவனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே கருப்பாக ஆரம்பிக்குது, தூக்கத்துல இருக்கானுங்க. ஏன்னா அவனுக்கு நைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதால. இப்படியே போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கிளாஸ்லயே தூங்கி வெளியே நம்பிக்கை வந்துட்டானுங்க. நைட்டும் அட்டாக் பண்ணிட்டே இருக்கானுங்க. மான்ஸ்டர் கொன்னா போதுமா, விற்க வேண்டாமா, அதை விற்கிறதுக்காக ஒருத்தன் பிடிச்சி வச்சிருப்பாங்க. அவங்கிட்ட பாத்தீங்கன்னா இது பொருளை எடுத்து வந்து வைப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா கணக்கு இல்லாம மட்டும் விளையாடப்பானுங்க. வந்தவங்க சொல்லுவாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க, இதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா திருப்பியும் காட்டுக்கு வந்துட்டானுங்க ஹண்ட் பண்றதுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பா இனிமேட்டு முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல, நீ கவலைப்படாத, இனிமேட்டு நம்ம அட்டாக் பண்ண போறது கிடையாது, இன்னியோட முடிஞ்சிச்சு நம்ம பிளான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா சரி ரெஸ்ட் எடுக்கலாம், நம்ம தூங்கி 7 நாள் ஆக போகுது அப்படின்னு சொல்றான். சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வரேன் உள்ள அப்படின்றான். ஏன்டா அப்படின்னு கேட்கும் போது இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நான் அப்படியே உள்ள நகர் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தரும் பாத்தீங்கன்னா சரி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேக்குது, என்னடா அப்படின்னு திரும்பி பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா வெளிச்சமா இருக்கு, என்னவோ கிரீன் கலர் தெரியுது அப்படின்ட்டு போய் பார்க்க, அங்க பாத்தீங்கன்னா இவன் கிளாஸ்ல படிச்சத பாத்துங்க ஜீனிங், அவ அங்க நிக்கிறா. அவளை பார்த்த உடனே அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகம் வருது. இவ பாத்தீங்கன்னா அசால்ட்டா பிரான்ஸ் ரீச் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அதுக்கப்புறம் இவளுக்கு ஏதோ ஒரு நோய் வந்திருக்கும், அதனால சோல் பவர்லாம் டிக்ரீஸ் ஆயிருக்கும், வீக் ஆயிருப்பா. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவ ஃபேமிலியை ஸ்ட்ரெஸ் பண்ணி இன்னொரு ஃபேமிலி பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. இவ அதை பிடிக்காம இது மாதிரி எனக்கு ஃபேமிலியே தேவையில்லை, உங்களை நான் வெறுக்கிறேன், இப்பட்டு நீங்களும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னுட்டு அவ வந்து அங்கிருந்து கிளம்பிட்டு இருப்பா. அந்த ஃபேமிலியவே வெறுத்துட்டு அதுக்கப்புறம் அவளை யாருமே பார்க்கல, அவ என்ன ஆனா அப்படின்ற விஷயமும் யாருக்குமே தெரியாது. இது நம்ம ஹீரோவுக்கு ஃபிளாஷ் ஆகுது. அவ பாத்தீங்கன்னா அங்க ஏதோ கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் மூஞ்சில தெரியுது. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. அடுத்த எபிசோட்ல தான் தெரியும் நம்ம ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறானா இல்ல அவகிட்ட உதவாங்க போறானா. பக்கம் தெரியும், காத்துருங்க. தேங்க்யூ.